ஜெய் சாயிராம். நம் வாழ்வில் அன்பை தந்துவிட்டு போனவர்களை விட அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்கள்தான் அதிகம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுபவத்தை தந்துவிட்டு போனவர்களை எப்பொழுதுமே மறக்காமல் இருக்கலாம், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம், வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளை மங்களகரமான வியாழன் நன்னாளில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. நாளையே நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. நெடுநாட்களாக உன்னுடைய விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த என் பிள்ளையின் விருப்பம் நிச்சயமாக நடைபெறப் போகிறது. உனக்கு சாதகமாகவே நிகழப் போகிறது. வாழ்நாளில் எது ஒன்று அதிகமாக இன்பத்தை தருகிறதோ அதுவே சில தருணங்களில் அதிக துன்பத்தையும் தந்துவிடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் அதிகமாக பேச்சுவார்த்தையை வைத்து கொள்ளாதே. இல்லையென்றால் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக நீ ஆகிவிடுவாய். எனவே தேவைப்படும் நேரத்தில் உன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்து. தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட அமைதியாக இருப்பது நல்லதுதானே? 1000 முறை சரியாக செய்திருந்தாலும் கூட ஒரே ஒரு தவறை வைத்தே ஒருவரை எடை போடுவதுதான் இந்த உலகத்தின் இயல்பு, உலகத்தில் இருக்கும் மனிதர்களின் இயல்பு. உனக்கு பிடித்தவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றுகிறது மனது. இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான் என்பது நிச்சயமே இல்லை. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்வு. இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்வு என்பதை புரிந்து கொள். மாறி மாறி வருவதுதான் வாழ்வு. வாழ்வு என்பது நாம் வாழ்கின்ற நிகழ்காலத்திற்கு மட்டுமே சொந்தமானது என் பிரியமே. நிகழ்காலத்திற்கு மட்டுமே சொந்தமானது. நிகழ்காலத்தின் அனுபவம்தான் வாழ்வின் அனுபவமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்வின் அனுபவம். என் அன்பு பிள்ளையே, நீ மற்றவர்களோடு போராடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆம் என் பிள்ளையே. ஆனால் உண்மையில் உன்னுடைய போராட்டம் உன்னுடைய எண்ணங்களோடு மட்டும்தான் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய்? விளக்கம் கொடுத்து இழுத்து பிடித்து சில உறவுகளை அன்பினால் பெற வேண்டும். அன்பினை அப்படித்தான் பெற வேண்டுமென்றால் அத்தகைய உறவுகளே வேண்டாம் என்று தனிமையில் வாழ்வது மிக மிக சிறந்தது. அதுதான் சிறந்ததும் கூட. ஒருவரின் இடத்தை மற்றொருவரை கொண்டு எப்பொழுதும் நிரப்பிவிடவே முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த முடியும். ஆம் என் பிள்ளையை, மற்றொருவரால் அந்த இடத்தை நினைவுபடுத்த முடியும். ஆனால் நிரப்பிவிட முடியாது என்பதை புரிந்து கொள். விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல்
இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உன்னை எத்தனை பேர் இழிவாக பேசினாலும், என்ன தடைகள்தான் வந்தாலும், என்ன தடங்கல்கள்தான் வந்தாலும் நீ தளர்ந்து போய்விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து வா.
வீறு நடை போட்டுக்கொண்டே இரு, வாழ்க்கையை வெல்லலாம் வா என் பிள்ளையே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, வாழ்க்கையை நிச்சயமாக வெல்லலாம். உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. கூடிய விரைவில் உன் கனவு நிறைவேறப் போகிறது. உன் கனவு பூர்த்தியாகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்துவிட்டது. நீ மகிழப் போவது உறுதி. உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இன்று இரவுக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு என் வைரமே. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்குள் எதற்கு? உன்னுடைய கஷ்டமான சமயத்தில் நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. நான் தினம் தினம் உன்னை சிக்கலிலிருந்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் ஏதாவது ஒரு சிக்கலில் நீயே வலியப் போய் மாட்டிக்கொள்கிறாயே. அப்படி மாட்டிக்கொண்டு விட்டு அதிலிருந்து வெளியே வரவும் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். எதை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் என்னை கேட்டுவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு அதை செய் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயே போய் அனைத்தையும் செய்துவிடலாம் என்று ஏற்பாடு செய்துவிட்டு பின் வழி தெரியாத இடத்திற்கு சென்று விட்டது போல் என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருந்துவிடும், இப்படித்தான் இருக்கும் என்று நீயே தவறாக ஒரு முடிவு செய்து விடாதே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் உன் மனத்தில் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? இன்று இரவு உன் கனவில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயம் உன்னிடம்தான் வந்து சேரும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி அது மட்டுமல்லாமல் உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்றும். ஆனால் அதற்கு நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பத்துடனேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல், அந்த கருத்தையும் உன் மனதில் பதிய வைக்காமல் இப்படியே இருந்தால் ஏதாவது மாறிவிடுமா அல்லது மாறிதான் விடுமா? எதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது? நீ இப்படி சிந்தித்து கொண்டிருப்பதால் உனக்கு வருவது எதுவும் உன்னிடம் வராமல் போய்விடுமா? நீயே சற்று யோசித்துப்பார் என் பிள்ளையே. அதற்கான நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நிகழ்த்தி காட்டிய உன் சாயி தேவா, நீ எதிர்பார்க்கும் நேரத்தில் உனக்கு வேண்டியதை, உனக்கு ஆசைப்படுவதை நான் நிறைவேற்றித் தருவேன். என்னை முழுமையாக நம்பு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த எந்த ஒரு பிள்ளையையும் நான் ஏமாற்றியதாக வரலாறே கிடையாது. என்னை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றியை கொண்டு வந்து நான் உன் கையில் சேர்ப்பேன். எப்பொழுதுமே யாரையும் திட்ட எண்ணாதே, சாபம் கொடுக்காதே, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காதே. நாம் எதை செய்கிறோமோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தபவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும். எனவே நீ மற்றவர்களின் சாபத்திற்கு உள்ளாகாதே, மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே.
மற்றவர்களை மறந்தும் கூட வேதனைக்கு உட்படுத்தாதே. எப்பொழுதுமே என் கைக்குள் தான் உன் கையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு நாளும் உன் கையையும் நான் விடமாட்டேன், உன் வாழ்க்கையையும் நான் விட்டு விடமாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நம் சாயப்பாவின் பார்வைக்குள் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. எந்த தவறும் நம்மை நெருங்க முடியாது. நாம் செல்லும் வழியில் மிக சரியாக பயணம் செய்து கொண்டே இருப்போம். தடுக்கி விழுந்தாலும் தூக்கிவிடும் நம் சாயப்பா நமக்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் திறம்பட எடுத்து வைத்து கொண்டே இரு. பொழுதுமே எல்லா நாளும் எல்லா நேரமும் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பயப்படாதே, கவலையோடு இருக்காதே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. தாளிடப்பட்ட கதவுகள் என்னுடைய நுழைவை தடுத்து விட முடியாது. யாருமே என்னுடைய நுழைவை தடுக்கவே முடியாது. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா திசைகளிலிருந்தும் என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது குழந்தையே. நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு. என் நாமஸ்மரணத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. நல்ல நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் உன் எண்ணத்தில் வைத்து கொண்டே இரு. உனக்கான நல்லது அனைத்தையும் நான் உனக்கு செய்வேன். நீ அழைக்கும் பொழுதும், வேதனையில் நீ அப்பாவை கூப்பிடும் பொழுதும் நான் வரவில்லையே என்று என்மேல் கோபமாக இருக்கிறாய் குழந்தையே. அப்படி இல்லை என் மகனே, என் மகளே. நான் நீ அழைத்தவுடன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னால் தான் என் வருகையை அறிந்து கொள்ள முடியாமல் வேதனையோடு இருக்கிறாய். நீ வேதனையோடு இருப்பதால் தான் என் வரவை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என் பிரியமே. எப்பவுமே காத்திருக்க கற்றுக்கொள். எதற்குமே ஒரு நேரம் காலம் என்று இருக்கிறது. உனக்கான காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது உனக்கு வரவேண்டிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னிடம்தான் இருக்கும், வேறு எங்கும் செல்லாது என் தங்கமே. அவசரப்படுவதால், நினைத்தவுடன் எல்லாம் கிடைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவதால், பேராசைப்படுவதால் எதுவுமே ஆகப்போவதில்லை என் பிள்ளையே. பொறுத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்தையும். காத்திருந்து பின் கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை, காத்திருந்து பின் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பவர்களுக்கே அதன் உண்மையான அர்த்தமும் புரியும். நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், சோதனை காலமாக இருந்தாலும், நிச்சயமாக நீ அதிலிருந்து மீண்டு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவிப்பாய். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்புவதுதான். முழுமையாக நம்பி சாயப்பாவின் பாதத்தில் சரணடைந்தாலே போதும். உனக்கு தேவையானது, நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்படுவது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும், நிகழ்ந்தே தீரும். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை இல்லை என்ற வார்த்தை கூட உன் வாழ்க்கையில் நுழையவே முடியாது என் பிள்ளையே. ஒன்றை நன்றாக சிந்தித்துப் பார். எப்படி சாயப்பா நம் வாழ்க்கையில் நுழைந்தார், நம் வாழ்க்கையில் அவருடைய நுழைவு எப்படி வந்தது என்பதை சிந்தித்துப் பார். உனக்கே அது பிரமிப்பாக இருக்கும். அனைவருக்குமே ஏதாவது ஒரு அதிசயம் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். அதுவும் சாயப்பா மூலம் நிகழ்ந்தே இருக்கும். அந்த அதிசயத்தை சாயப்பா நம் வாழ்க்கையில் எப்படி நிகழ்த்தியிருக்கிறார், நிகழ்த்தி இருந்தார் என்பதை ஒரு முறை பின்னோக்கி சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையே உனக்கு அதிசயமாகத்தான் இருக்கும். அந்த அதிசயத்தை செய்ய முடிந்த எனக்கு உன் வாழ்க்கையில் மற்றும் ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா? என்மேல் அந்த நம்பிக்கை இல்லையா உனக்கு? அனைத்தையும் கணநொடியில் மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது உனக்கு இருக்கும் இந்த சின்ன பிரச்சனையை என்னால் மாற்ற இயலாதா? ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அனைத்தும் காலதாமதம் ஆகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நிகழாது, நடக்கவும் நடக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளுக்காகத்தான் இந்த பிரச்சனையும், இந்த சோதனைகளும், இந்த வேதனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அந்த பிரச்சனை தீர்ந்தவுடன்
உனக்கே புரியும் உன் பிரச்சனை உனக்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று. யார் ஒருவர் சாய் அப்பா மீது முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த சூழ்நிலையும் தடுக்கி விழும் சூழ்நிலையில் வந்தாலும் அவர்களை தூக்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு சேர்க்கும் வழியை நிச்சயமாக நான் செய்வேன். முதலில் நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீயே உணர்ந்து கொள்வாய். எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அது மட்டும் இல்லாமல் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழந்து விடுவான். நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என் பார்வையும் என் கண்களும் உன் மீதுதான் எப்பொழுதுமே இருக்கும். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருப்பேன். உன் மனதிலிருந்து தீய எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் எண்ணங்களை முதலில் விட்டொழி. நீ கேட்கும் அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை உனக்கு நான் கொடுப்பேன். எதையுமே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. உன் கஷ்டங்களை பார்த்தும் உன்னை வேதனைப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னை பிடித்திருந்த அனைத்து தடைகளும் துன்பங்களும் சோதனைகளும் எல்லாம் வழிவிட்டு விலகிவிடும். எதற்குமே கலங்காமல் இரு, தைரியமாக இரு, கோபப்படாதே யாரிடமும். உன்னுடைய கோபம் நீ அதிகமாக நேசிப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் உன்னிடம் பழகியதற்காக. அதேபோல அன்பாக இருந்து பார், உன்னை வெறுப்பவர்கள் கூட உன்னை நேசிக்க வருவார்கள். கோபப்பட்டு அந்த விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய கோபம் சாதித்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நீ வாழ்க்கையில் வென்று விட்டாய் என்ற அர்த்தமும் வராது. உன் கோபத்தை யார் தாங்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய பொறுமைதான் மிக பெரியது. உன் மனக்குறையை மற்றவர்களிடம் சொல்ல துடிக்காதே. நான் இருக்கிறேன் உனக்காக. மற்றவர்களிடம் நீ குறையை சொல்லும் பொழுது, உன் மனவேதனையை சொல்லும் பொழுது உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு பின்னால் போய் உன்னை நினைத்து நகைத்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. நீ என் அருமையான பொக்கிஷம். நான் இருக்கிறேன். உன் மனக்குறையை உன் மனவேதனையை தீர்த்துக்கொள். என் காலடியில் வந்து சமர்ப்பணம் செய்துவிடு. என் காலடியில் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உன் மனக்குறையை போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இப்படியே நம் வாழ்க்கை கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கு சாதகமாக அனைத்தையும் சாதித்தே காட்டுவேன்.